அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே வணக்கம். இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம். இப்ப சமீபத்தில் நீயா நானா கோபி அவர்களின் தலைமையில் ஒரு டிபேட் நடந்தது. தெரு நாய்களை பற்றி. அந்த தெரு நாய்களை விட மோசமாக தெரு நாய் ஆதரவாளர்கள் ஓ ஆ என்று ஆரவாரமாக கத்தி நாய்களைப் போலவே கூச்சலிட்டார்கள். அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வகையில் மேடம் அவர்கள் நமக்கெல்லாம் தெரிஞ்சவர், தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, அகில இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத் தமிழர்களுக்கே தெரிந்த ஒருவர்தான் அந்த நாய்க்கு ஆதரவாக நின்று களமாடியவர்களை காரி உமிழ்ந்திருக்கிறார். அதை நீங்களே பாருங்க. அதுல ஒருத்தர் பேசுறாரு, இவரு கேட்கிறாரு, ஏங்க இப்படி நாய் கடிக்கும் போது, அந்த நாய் கடிக்கிறதுக்கு முன்னால அந்த நாயை யாராவது ஏதாவது செஞ்சாங்களான்னு நம்ம கண்டுபிடிக்கணுமா? அப்ப கடிக்கிறதுக்கு ஒரு நாய் வரும்போது, ஹலோ, இதுக்கு முன்னால நீங்க எதனால அப்செட் ஆனீங்க? உங்களை யாரு என்ன சொன்னாங்க? கெட்ட வார்த்தையில திட்டுனாங்களா? அதனாலதான் கடிக்க போறீங்களா அப்படின்னு கேட்போமா? இல்ல, கேக்குறேன். அப்புறம் கவுன்சிலிங் வேணுமாமா. அதாவது ஒரு ரூம் கவுன்சிலிங்கா தெரியல, மனிதர்களை உட்கார வச்சு கவுன்சிலிங்கா இல்ல டாகுங்களை உட்கார வச்சு, இதை பாரு, நீ இந்த ஸ்ட்ரீட்ல இருக்க, இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களை யாரையும் நீ கடிக்க கூடாது, ஓகேவா? அப்பதான் உனக்கு நம்ம அம்மா தருவேன் அப்படின்னு சொல்லணுமா? சொந்தங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ஹீரோயின் அம்பிகா அவர்கள் தான். அம்பிகா அவர்கள் மிக தெளிவாக அந்த நாய் ஆதரவாளர்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள். எப்படி நாய் கடிக்க வந்தால், ஏங்க உங்களை யாராவது அடிச்சிட்டாங்களா, இல்லை உங்களை கோபப்படுத்திட்டாங்களா அப்படி என்று நாய்கிட்ட நம்ம பேச முடியுமா? அப்படி பேசினால் நம்மளை கடிக்காமல் இருக்குமா? கடிக்க வர நாய் கடிக்காமல் இருக்குமா? மேக்சிமம் தெருநாய்கள் குழந்தைகளை, பைக்கில் வருபவர்களை, சைக்கிளில் வருபவர்களை, சில சமயம் நடந்து வருபவர்களை கடிக்கத்தான் செய்யுது. அது துருத்தும் போதே பார்த்தீங்கன்னா வேகமாக காலை கவ்வி கடிச்சிருது. இதுதான் உண்மையும் கூட. ஆனால் இந்த நாயை விட மோசமாக குலைப்பவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதுக்கிட்ட பேசுங்க. இது என்ன லாஜிக்குன்னே தெரியல உண்மையாலுமே. இதுங்களாம் பைத்தியமா இல்லை பைத்தியமே